ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 3 டைமென்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் தான். இப்போ இதில் நம்ம கனச்செவ்வகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கனச்செவ்வகத்தோட மொத்த புறப்பரப்பு பார்த்திங்கன்னா 2 ப்ராக்கெட்டில் L × B + B × H + L × H. அதோட பக்கப்பரப்பு பார்த்திங்கன்னா 2L + B bracket H. இதுதான் கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்பும் ப்ளஸ் அதோட பக்க பரப்பும். இதோட கன அளவும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் கொஸ்டினில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின் சொல்லிவிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இதையும் நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். இதோட நீளம் பார்த்தா 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர். ஃபஸ்ட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்க? மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2 ப்ராக்கெட்டில் L × B + B × H + L × H. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்ன்றது தான் நீளம், பின்றது அகலம், அதாவது பேஸ், ஹைட் உயரம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார்முலாஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7.5, பிக்கு 3 ப்ளஸ் பிக்கு எவ்வளோ? 3, எல்லுக்கு 5. அது மாதிரி இங்கேயும் எல்லுக்கு 7.5 ப்ளஸ் ஹெச்க்கு 5. இதை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணி இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும். இங்கே பெருக்கணும்னா இந்த இடத்துல நமக்கு 22.5 ப்ளஸ் 3 5 பெருக்குனா 15. 7.5 ப்ளஸ் பெருக்குனா நமக்கு 3.75. ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட் வச்சா பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாயிண்ட் வச்சா 7.5 × 3. இப்போ இதை நம்ம பெருக்கிக்கலாம். 5 3 5 5 மிச்சம் 1, 7 3 21 ப்ளஸ் 1 22. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கிறதுனால இங்கேயும் நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல 22.5. அதே மாதிரி தான் இங்கேயும் 7.5 × 5. 5 5 25க்கு 5 மிச்சம் 2, 7 5 35 ப்ளஸ் 37 37.5. ஓகேங்களா? புரியுதா? பெருக்கல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தா நீங்கள் அப்படியே பெருக்கிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ இது மொத்தத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75 வரும். அதாவது இந்த 5 சேர்த்தா 1 கணக்கு வரும். என்னது 50 பைசா கணக்கு தான். அப்படியே இந்த 2 எடுத்திங்கன்னா இந்த இடத்துல இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்ட்டாக மாறிடும். இப்போ 2 × 75 150 மீட்டர்². இதுதான் இதோட மொத்த புறப்பரப்புக்கான ஆன்சர். இதோட பக்கப்பரப்பு ஃபார்முலா. பக்கப்பரப்பு ஃபார்முலா பாருங்கள். நீங்கள் மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்றுத்துக்கும் ஃபார்முலா எழுதுகிறேன். பக்கப்பரப்பு 2 × L + B × H. 2 இங்கே எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 7.5, பிக்கு 3, ஹெச்க்கு 5. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும்தான் ப்ளஸ் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஹிண்ட் பண்ணணும். இப்போ 7.5 ப்ளஸ் 3. இப்போ 7.5 3 எப்படி கூட்டணும்னா 7 3 கூட்டினா 10. நீங்கள் மறந்து போய் இங்கே பெருக்கிற மாதிரி பெருக்கிடக்கூடாது. 7.5 ப்ளஸ் 3 10.5. 10.5 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 இதை நம்ம பெருக்கணும்னா 105 மீட்டர்². ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது மொத்த புறப்பரப்பு ப்ளஸ் பக்கப்பரப்பு. நமக்கு மொத்த புறப்பரப்பு 150 மீட்டர்², பக்கப்பரப்பு 105 மீட்டர்². அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணக்கு. இதே மாதிரி ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.